الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير وقال تعالى إن أكرمكم عند الله أتقاكم صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام افتخر الرجلان عند نبي الله موسى عليه الصلاة والسلام أفضل الصلاة وأتم التسليم فقال أحدهما أنا فلان ابن فلان صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், சர்தார் துவாலே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாமின் மீதேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜுமாயினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயில வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றான். அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும், எதை விட்டு தவறுந்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ, அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100க்கு 100 முற்று முழுதும் தூரமாக இருக்குமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இந்த உலகத்தில் பெருமை அடிப்பது இருக்கின்றதே, பெருமை, இது மிக பயங்கரமான பாவம். அதில் பல விதங்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், 2 மனிதர்கள் ஒருத்தருக்கொருத்தர் பெருமை அடித்துக் கொண்டார்கள். இஃப்தஹர ரஜுலான் ஃபகால அஹதுஹுமா லில் ஆஹர். அந்த பெருமையினுடைய வெளிப்பாடு ஒருத்தர் அடுத்தவர்கிட்ட சொன்னார், ஹல் தஅரிஃபு அன மின் ஆயிலதி மன் வான இப்னு மன். நான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் அடுத்தவர்கிட்ட கேட்குறார். அடுத்தவர் சொல்கிறார், நான் யாரோட மகன் தெரியுமா? 3வது ஆள் வந்து அந்த இடத்துல சொல்கிறாரு, 3வது ஆள் அந்த வஹுமின துராப். இவர் நீங்கள் 2 பேருமே மண்ணிலிருந்து வந்தாக்கள் தான், மண்ணிலிருந்து வந்தாக்கள் தான். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த சுருக்கமான இந்த நேரத்தில் அரபியில் கிபர் என்று சொல்வார்கள், ஃபஹர் என்று சொல்வார்கள். பெருமையினுடைய பல விதங்கள் இருக்குது. அந்த பெருமை அடிக்கக்கூடிய விதத்தை வச்சு அந்த பெயர்களும் மாற்றமடைகின்றது, அதனுடைய தராதரங்கள் இருக்கின்றது. அல்லதி யஃப்ஹரு ஃபஹர் அல்லதி யஃப்ஹரு பினஸபிஹி வ பிஹஸபிஹி வ ஆயிலத்தி. குடும்பத்தை, கோத்திரத்தை, வம்சத்தை வச்சு பெருமை அடிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். القصة ذكرها عبد الله بن إمام أحمد بن حنبل في زوائده على مسند الإمام أحمد من رواية أبي بن كعب عن سيدنا رسول الله صلى الله عليه وسلم அவங்க இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இதை ரிவாயத் செய்கிறாங்க.
அன்புக்குரியவர்களே, இந்த சுருக்கமான நேரத்தில் இந்த பாவத்திலிருந்து எங்களைய பாதுகாத்து கொள்ளணும் என்று சொன்னால் இதை நாங்கள் முடிகிற வரைக்கும் அவதானமாக நுணுக்கமாக உற்சாகத்தோடு கேட்கறது ஆக முக்கியம். ஏனென்றால் நான் இதை பற்றி மாத்திருந்தால் இந்த இடத்துல பேச போகிறேன். உலாயிக்கும் உள்ளதீன யஃப்ஹரூன பிஅன்சாபிஹிம், சில மக்கள் தண்ட வம்சத்தை வச்சு தண்ட குலத்தை வச்சு கோத்திரத்தை வச்சு பெருமை அடித்து கொண்டே இருக்கின்றார்கள். வயன்சௌன அன்னஹும் யௌமம்மா சயகூனூன தஹ்த துராப், ஆனால் அவங்க மறந்துடுறாங்க ஒரு நாளைக்கு மண்ணுக்கு கீழால எவ்வளோ மண்ணுக்கு மேலே பெருமை அடித்து கொண்டு வம்சத்தை வச்சு குலத்தை வச்சு கோத்திரத்தை வச்சு ஃபேமிலியை வச்சு ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு பெருமை அடிச்சுட்டு வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு எந்த பொறுமதி இல்லாமல் இந்த பொடிக்கு வைத்துடும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுக்கும் லா கீமத லஹும் அபதன், எந்த பொறுமதியும் இல்லா பேத்திடும். தஹ்த துராப், மண்ணுக்கு கீழே பேத்துடுவார். கிஸ்ஸத்துன் ذكرها واخرجها لنا عبد الله بن امام ابن احمد بن حنبل في زوائده على مسند ابيه الامام احمد بن حنبل من روايه ابي بن كعب رضي الله تعالى عنه. அவங்க சொல்லி காட்டுறாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமை அடிச்சு கொண்டாங்க. அன்ன ரஜுலைனி தஃபாஃபரா இந்த நபியிடத்துல மூணாவது ஆளாக இருந்தது யாரு? நபி. ஆனா எந்த நபி? இஸ்னானி மினர் ரிஜாலி தஃபஹரா இன்த ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு தூதர். அஹதுஹுமா யகூலு, ஒருத்தர் அடுத்தவரை பார்த்து சொல்றார், அன இப்னு ஃபுலான், வ ஆகர் யகூல், நான் இன்னாருடைய மகன். வாப்பட பேர மகன் சொல்லி அறிமுகப்படுத்துறதுல பிரச்சனை ஒன்று இல்லை, நான் இன்னாருடைய மகன் என்று சொல்றதுல பிரச்சனை இல்லை. நீங்கள் யாருன்னு கேட்டால் செல்லத்தான் வேணும். ஆனால் இந்த இடத்துல இவர் செல்ற விதம் வித்தியாசம். இவர் எதற்காக வேண்டி சொல்லுகின்றார் என்பதுதான் ஐனை விடயம். யகூல் அன இப்னு ஃபுலான் வ ஆகர் யகூல் அன மின் ஆயிலத்து ஃபுலான், ஏண்ட ஃபேமிலி, நான் இந்த ஃபேமிலி. இது இப்போ செல்றது என்னத்துக்குண்டா? மிரட்டுறதுக்கு, பயங்காட்டுறதுக்கு. அந்த இடத்துல அவரோட பலையை விளங்கப்படுத்துறதுக்கு செல்றார், விசாரிச்சுட்டு செல்றது இல்லை. வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, எங்களை குலங்களாக கோத்திரங்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் செஞ்சு கொள்றதுக்கு. அறிமுகம் செய்யறதுல பிரச்சனை இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இது பெருமை அடிக்கிறான். தஃபாஹரா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால அஹதுஹுமா லில் ஆஹர் அன ஃபுலான் இப்னு ஃபுலான், நான் இன்னாருடைய மகன் இன்னார். அதிகமான மக்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. கஸீரும் மினன் நாஸ் யகூலு லக அலா தஅரிஃப் மன் அன, கொஞ்சம் வித்தியாசமாகிட்டா, பிரச்சனை வந்துட்டா, ரோட்டில் பஜாரில் பார்க்குறோமே. அன்புக்குரியவர்களே, நான் யாருன்னு தெரியுமா? இது இன்றைக்கு சர்வசாதாரணம். அதுதான் பிரச்சனை. நான் யாருன்னு தெரியுமா? உனக்கு என்னை பற்றி தெரியுமா? என் வாப்பா யாருன்னு தெரியுமா? நான் எந்த குடும்பம்னு தெரியுமா? என் பின்னணி உனக்கு தெரியுமா? சர்வ சாதாரணம். அன ஃபுலான் இப்னு ஃபுலான், நான் இன்னாருடைய மகன். அன மின் ஆயிலத்தி ஃபுலான், ஆயிலத்துன் ஃபீஹா ஃபுலான் வ ஃபுலான் வ ஃபுலான் ஃபகால அஹதுமா லஹ், என் குடும்பத்தில் இவர் இருக்கிற அவருடைய ஸ்டேட்டஸை சொல்லிக்கொண்டே போறார், லிஸ்ட்டை போட்டுக்கொண்டே போறாரு. இதுவும் எங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க? அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் இடத்துல, அல்லாஹ்வுடைய ஒரு நபி இடத்துல. வகால் யஹ்திமல் ஆகர் அன ஃபுலான் இப்னு ஃபுலான் சொல்றாரு. ஃபமன் அன்ட், இப்ப இவங்க சொல்றாங்க பதில், அன்த லா உம்மலக், உனக்கு தாய் கிடையாது. ஐ லா நஸபலக், உனக்கு வம்சமே கிடையாது, உங்களுக்கு வம்சம் கிடையாது. فقال النبي صلى الله عليه وسلم, نبي الله صلى الله عليه وسلم, وهنا النبي سيذكر قصة قصيرة معلمة. இந்த சின்ன சப்ஜெக்டை, இந்த சின்ன சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தில் தன்னுடைய சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க. அன்ன ஹாதல் ஃபஹ்ரு முஸீபத்துன் மினல் மஸாயிப், இது பயங்கரமான விஷயம். நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருடைய மகன் தெரியுமா? நான் எந்த குடும்பம் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சஹாபாக்கிட்ட சொல்றாங்க. இதுக்கு முன்னால நடந்த ஒரு நபியிட சமூகத்தில் இப்படி ரெண்டு பேர் நடந்து கொண்டாங்க. மக்கள் அதிகமான பேர் இதில் விழுந்திருக்கிறாங்க. இது அந்த காலத்திலும் இருக்குது. கதீமன் வ ஹதீஸன் வ இலா அன் தகூம ஸாஅ, கியாம நாள் பரிவந்தம்.
அன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் இந்த பழக்கம் இந்த சமூகத்தில் இருக்குது. فقال النبي صلى الله عليه وسلم சொன்னாங்க, افتخر الرجلان هذه القصه يحكي இந்த சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. النبي افتخر الرجلان عند نبي الله موسى عليه الصلاه والسلام. ரெண்டு பேர் யார்ட்ட? ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அஃதலு ஸலவாத்து தஸ்லீம் அவர்களிடத்துல இப்படி பெருமை பேசிக் கொள்றாங்க. فقال احدهم انا فلان ابن فلان هذه النظمه ما زالت مستمرا الى يومنا هذا. இன்றைய நாள் வரைக்கும் இந்த போங்கு இந்த பழக்கம் இது இருந்து கொண்டுதான் இருக்குது. அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசினவங்க. வ கலீமிஹி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப இந்த பெருமையா பேசுறான். فقال احدهم الاخر انا فلان ابن فلان حتى عد 9 من اجدادي. அவர் நான் யாருட மகன்டத்தை அவர் சொல்றாரு. அப்படியே வாப்பட பேர் வாப்பட வாப்பட பேர் வாப்பட வாப்பட பேர் வாப்பட வாப்பட பேர் 9 பரம்பரையை சொல்றாரு. வாப்பா வாப்பட வாப்பா பாட்டன் பூட்டன் எல்லாத்தையும் அப்படியே ஓடருக்கு சொல்லிட்டு போறார். ஹத்தா அத 9 மின் அஜ்தாதி யானி அன ஃபுலான் இப்னு ஃபுலான் இப்னு ஃபுலான் இப்னு ஃபுலான் அன்புக்குரியவர்களே. ஹத்தா அத 9 பரம்பரைன்னு சொல்லுவோமே, 9 பரம்பரை. மினாஜிதாதி யஃப்ஹரு பிஹிம். இதை கொண்டு அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த பெருமையில தான் அந்த ஓர்டர்ல தான் வந்திருக்கிறாங்க. அதுலேருந்து வந்தவர் தான் இவர் அந்த பெருமையை பேசுறார், அவருடைய பரம்பரையை. மின் பாபில் ஃபஹர். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅவ்ஹா அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல இலா கலீமில்லாஹ் மூசா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் வஹி அனுப்புறான். சொல்றான், மூசா குல் லில்லதி இஃப்தஹர பி 9 மின் அஜ்தாதி. 9 பரம்பரை வாப்பா பரம்பரைய 9 பரம்பரைய பீத்தினானே, பெருமை அடிச்சானே, அவனிடத்துல சொல்லுங்கோ பலி 9 மின் அஹ்லின்னா. அந்த 9 பரம்பரையில போனவங்களும் மீக்கிறாங்க, வந்தவங்களும் மீக்கிறாங்களே, பெருமையில போனாங்களே, அந்த 9 பரம்பரையும் நரகவாதிகள். வஅன்த ஆஷிரு. இப்ப இவர் 10வது நரகவாதி நீதான் சொல்லு. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இந்த சம்பவம் சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்தது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, எங்களோட சமூகத்துல எவ்வளவு சர்வ சாதாரணமாக இருக்குது இது. இந்த பெருமை எவ்வளவு சர்வ சாதாரணமாக இருக்குது. அல்லதீன தஃப்ஹரு பிஹிம் மின் அஹ்லின் நார் வன்த ஆஷிருகும். அவங்க பெருமை அடிச்சு எல்லாம் நரகவாதிகள். 9 பேரும் 9 பரம்பரையும் பரம்பரையில போனவங்களும். வன்த ஆஷிருகும் 10வது. அன்புக்குரியவர்களே, இந்த காலத்துல மிக ஆபத்தான பயங்கரமான ஒரு விஷயம்தான் ஐயரா இன்சான் நஃப்ஸஹு அஅலா மினன் நாஸ். எல்லாரை விடவும் தான் பெரியார், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் மேலானவன், நான் தான் பெருமைக்குரியவன் என்று தன்னை பெருமைப்படுத்தக்கூடிய இருக்கிறது. இது ரொம்ப பயங்கரமான ஒரு கதியா, இது ரொம்ப பயங்கரமான ஒரு பாவம். அதை வெளிப்படுத்துற மக்களுக்கு மத்தியில் அதை மக்கள் மயப்படுத்துற, அதை காட்ட போற, அப்படி நினைச்சுக்கொள்ற, தனக்குள்ளாலே நினைச்சுக்கொள்ற, அடுத்தவங்கள்ட்டையும் அதை என்ன செய்யறது, ப்ரொமோட் பண்ற. வயுஹிருதாலிக அமாமன் நாஸ். சொல்ற, வாயாலே சொல்ற, நான் யார் தெரியுமாடா, நான் யார், எந்த குடும்பம் தெரியுமா, பயங்காட்டுறதுக்கு நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நாங்கள் எல்லாம் நஜீஸுக்குள்ளாலே மீக்கிறேன், பொலிட்டிக்கில் இருந்து கொண்டு சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, பெருமை பேசுகிறேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வார்த்தை ஏன் பயங்காட்டுறதுக்கு இதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் இருந்துச்சு. இது அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கதீமன் வ ஹதீஸன் வ இலா அன் தகூம ஸாஅன்னு சொன்னாங்க. கியாமத் நாள் வரைக்கும் ஈக்கும். ஆனால் இதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பின் முஆவியா பின் அபி சுஃபியான், எங்களுக்கு தெரியும் அப்துல் ரஹ்மான் பின் யசீத் இப்னு முஆவியா இப்னு அபி சுஃபியான். அப்துல் ரஹ்மான் இவங்க கான சதீகன் வ ஹலீலன் அப்துல் மலிக் பின் மர்வான். அப்துல் மலிக் பின் மர்வான் எங்களுக்கு தெரியும், 2 பேரும் அந்த காலத்தில் உள்ள ஆட்சியாளர்கள்.
அப்துல் ரஹ்மான் இப்னு யஸீத் இப்னு முஆவியா அப்துல் மலிக் பின் மர்வான், இவங்க விஐபி, இந்த காலத்துக்கு சொல்லுவோமே விஐபி, அரச பரம்பரை. அஹது கிபார், பெரிய படபட்டாளம் இருக்குது அவர்களுக்கு. வமுலூக் வருஅஸா, அரசாட்சி இருக்குது. இந்த காலத்தில் பெரிய அரசாட்சியில் இருக்கிற மாதிரி, பெரிய தலைமைத்துவத்தில் இருக்கிற மாதிரி, பெரிய பொறுப்புகள் இருக்கிற மாதிரி அத்தௌலா அல் உமவியாக்களுடைய அந்த காலத்தில் ஃபமுஆவியா அப்துல் ரஹ்மான் பின் யஸீத் பின் முஆவியா ரெண்டு பேரும் கூட்டாளி. இப்போ ஒருத்தர் மௌத்தாகிறார். சரித்திரம் சுருக்கமாக சொல்றேன். இவர் அவருக்கு நண்பனாக இருக்கிறார். அப்துல் ரஹ்மான் பின் யஸீத் பின் முஆவியா, அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் இப்னு, அதாவது அவர் இவருக்கு ரெண்டு பேருக்கும் நண்பனாக இருக்கிறார். ஃபலம்மா மாத அப்துல் மலிக் பின் மர்வான் ذهب عبد الرحمن عند قبر عبد الملك. அப்துல் ரஹ்மான் அப்துல் மலிக் உடைய, அப்துல் மலிக் பின் மர்வான் உடைய அவர் வஃபாத் ஆயிட்டார், மௌத்தாயிட்டார். மௌத்தாயினோடனே அவருடைய கபருக்கு போறார் அப்துல் மலிக். மின் ஆயிலத்தி மர்கூகா வ அதீமா, பெரிய ஃபேமிலி நாங்கள் சொல்லுவோமே, ரோயல் ஃபேமிலி, மௌலானா பரம்பரை, அவர் பெரிய பரம்பரை. இவரும் அப்படித்தான், அப்துல் ரஹ்மானும் அப்படித்தான், அப்துல் மலிக் அவர் ரெண்டு பேரும் அப்படித்தான், ரெண்டு பேரும் அப்படித்தான். ஆனால் எல்லா வசதியில் இருக்கக்கூடியவங்களும், எல்லா அந்தஸ்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி அல்ல. ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க, ஒரு சிலர் பணிவாகவும் இருக்கிறாங்க. லக்கின்னல் பால் கத் யஃப்அரு பினஸபிஹி வ யஃப்அரு பிமுல்கிஹி வ யஃப்அரு பிமா வஸல இலைஹி மின் மனாசிப். ஆனால் சமூகத்தில் ஒரு சிலரை பார்த்தா அவருடைய வம்சத்தை வச்சு, அவருடைய ஆட்சியை வச்சு, அவர்கிட்ட என்னென்ன அந்தஸ்துகள் இருக்குதோ, என்னென்ன தனித்துவங்கள் இருக்குதோ, என்னென்ன ஸ்டேட்டஸ் அவர்கிட்ட இருக்குதோ, அதை வச்சு பெருமை அடிக்கக்கூடியவங்க இருக்கிறார் சமூகத்தில். இவர் பெருமைக்காரர். அன்புக்குரியவர்களே, வஹுவலா யத்ரி அன்னஹு ஸயமூது வ ஸயர்ஹல் வ ஸயத்ருக் துன்யா, இந்த துனியா விட்டு போகணும், எங்களை தூக்கிட்டு அப்படியே போவாங்க கபருக்கு, மௌத்தாகி போகணும் என்றத்தை யோசிக்கல. அப்துல் ரஹ்மான் இப்னு யஸீத் பின் முஆவியா, அப்துல் ரஹ்மான் பின் யஸீத் பின் முஆவியா இப்ப தன்னுடைய நண்பனுடைய கபர் அடியில் அப்துல் மலிக் பின் மர்வான், அப்துல் மலிக் பின் மர்வானுடைய கபர் அடிக்கு வந்துட்டார். மௌத்தாகி கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது. உலகத்தில் ஆடம்பரத்தோட அடக்கி ஆழ்ந்து கொண்டு, அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சு கொண்டு, தான் பெரிய ஆளண்டு பெருமை அடித்து கொண்டு வாழ்ந்தவன். அவனுடைய சரித்திரத்தை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இப்ப அப்துல் ரஹ்மான் பின் யஸீத் பின் முஆவியா அவங்க சொல்றாங்க, கபர் அடியில் வந்திருந்து, அந்த அப்துல் மலிக் பின் மர்வான் கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்குது, நீங்களா அப்துல் மலிக் பின் மர்வான், அன்தல்லதி ஃபில் கபர், நீங்களா கபருக்குள்ளுக்கு வந்தீங்க, அல்லது குந்த தஇது, நீ எத்தனை தடவை எனக்கு எச்சரிக்கை செய்யுங்க, எனக்கு என்ன பயங்காட்டிக்கிறீங்க, எனக்கு எச்சரிக்கை, மிரட்டுறதானே எச்சரிக்கை, இந்த வார்த்தை தான். நான் யாருன்னு தெரியுமா, நான் என்ன வேலையில் செய்வேன் தெரியுமா, பயங்காட்டுறேன், எச்சரிக்கை செய்கிறது. இவரும் அவரும் அவங்க ரெண்டு பெரிய ஆட்சியாளர்கள் அந்த காலத்தில். இவர் அவருடைய கூட்டாளி தான், ஆனாலும் ஒவ்வொரு எதிர்கட்சியில் வர நேரத்தில் மிரட்டல்கள் இருக்குது. துர்ஹிபுனி, எத்தனை தடவை நீங்கள் என்னை பயங்காட்டிக்கிறீங்க, இப்போ மௌத்தாய் கபருக்கு வந்துட்டீங்க, நான் என்னைய உங்களை பயப்பட சொல்லி, அஸ்பஹ்த வலைஸ மஅக அஹதுன், உங்களோட ஒத்தரும் இல்லா போயிட்டே, அஸ்பஹ்த ஃபில் கபர், கபர்ல இருக்கிறீங்களே, வலைஸ மஅக அஹதுன், யாருமே இல்ல, தனிமேல, எவ்வளோ ஆக்கள் இருந்தவங்களுக்கு, எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸோடு இருந்தீங்க, வலைஸ மஅக மின் முல்கிக ஷைஉன், உங்களோட அரசாட்சியில என்னத்தையாவது கபருக்கு கொண்டு வந்தீங்களா, இல்லல் அக்ஃபான் அல்லதி குஃபின்த பிஹா, உங்களுக்கு செய்யப்பட்ட கஃபன் புடவை, கஃபனை தவிர வேற ஏதாவது உங்களோட கபருக்குள்ளுக்கு வந்திருக்குதா, லைஸ மஅக இல்லல் அக்ஃபான் அல்லதி குஃபின்த பிஹா, உங்களுக்கு செஞ்ச கஃபன் தவிர வேற ஒன்றும் இங்கே வரல. இது அவர் சொல்றது கபூர் அடியிலிருந்து நண்பனை பார்த்து சொல்றாரு. உலகத்துல பெருமை அடிச்சு கொண்டு வாழ்ந்தவன், வல்லாஹி இன்ன ருஅஸா, என்ன தலைவர்களாக இருக்கலாம், வமுலூக் அரசர்களாக இருக்கலாம், வஸ்ஸலாத்தீன் சுல்தான்களாக இருக்கலாம், எல்லாரும் அந்த மண்ணுக்கு கீழே போனா அந்த பாத்திரம், மவுத் என்று செல்லக்கூடிய அந்த பாத்திரத்தில் பானம் அருந்தக்கூடியவர்கள் தான் எல்லாரும்.
பானம் அருந்தக்கூடியவர்கள் தான். எத்தனையோ பேர் அருந்திட்டு போயிட்டாங்க. வானத்துல பறந்தவங்க, பேர் போனவங்க, ஜபீக்காக மண்ணு சாப்பிட்டு கொண்டு இருக்குது. ஒரு அரபி உருது கவிதையில சொல்லுவார்கள், அல் முலூக் வல் உமரா வஸ்ஸலாத்தீன் இல துராப் யذهبون, மண்ணுக்கு தான் போவாங்க. யமூத்தூன், மௌத்தாகி தான் போவாங்க. அன்த அப்துல் மலிக் பின் மர்வான் அல்லதி குன்த யானி தைதுனி, என்ன எவ்வளவு பயங்காட்டி இருக்கிறாய், எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாய், மிரட்டி இருக்கிறாய். பாருஜு சொல்றாரு, இப்ப தனியாளா பேசிட்டீங்களே, லைஸ மஅக இல்லா அக்ஃபானுக், உங்களுக்கு செய்யப்பட்ட அல்லதி குஃபின்த், கஃபன் மட்டும்தான். பிஹா வான்தல் ஆன் ஃபீ அர்பாத் அஸ்ரும், நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் அதில் எழுதப்படக்கூடிய நேரத்தில் எழுதப்பட்டிருக்குது 4 முழம் என்பதாக. அடி 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 4 அடி. நாங்கள் 6 அடி கபூரில் அடக்குறோம். 6 அடி நீளம், 2 அடி அகலம். அவங்க அதுவும் 2 அடி 4 அடி என்பதாகத்தான் எழுதப்பட்டிருக்குது. அதனுடைய நீளம் வஸிராஇனி அர்துஹு, அது அகலம் 2 அடி. அஸ்பஹ்த மின் முல்கிக தாரிகன், உன்ட எவ்வளவு பெரிய அரசாட்சி, இந்த அரசாட்சி எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டியே வாப்பா. அரசாட்சியோடு இருந்த, அதான் நீ ஆட்சியில் இருந்தாலும் நீ பணிவாக இருந்திருக்கணும். நீ பெரிய ஸ்டேட்டஸோடு இருந்தாலும் நீ உன்னோட வார்த்தையை, உன்னோட உள்ளத்தை, நீ அல்லாஹ்க்கு பயந்து மக்களோட நல்ல முறையில் நீ நடந்திருக்கணும். வஸ்பஹ்த ஃபீ ஹாதிஹில் அர்த், இந்த பூமி கீழே போயிட்டாய, இந்த உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களோட வாழ்ந்தாய். லைஸலக இல்லா அர்பாத் அஸ்ரும், இந்த 4 அடி நிலம் தான் உனக்கு, 6 அடி நிலம் தான் உனக்கு சொந்தம், இந்த கஃபன் தான் உனக்கு சொந்தம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதர் அப்துல் ரஹ்மான் பின் யசீத் பின் முஆவியா, அன்புக்குரியவர்களே ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ் பயப்படக்கூடியவர், பயந்து அரசாட்சி செஞ்சவர். அவர் என்ன செய்யறாருடா, வஅஹத யப்கி, அழுறார் மாலையாக அந்த கபரடியில் இருந்து அழுறாரு. புகாஅன் ஷதீதன் சும்ம ஜஹத, உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பற்றற்றவராக மாறுறார். ஃபி ஹாதிஹி துன்யா, அவர் விளங்கி இருந்தார், அனிம அன்ன துன்யா சதர்ஹல் வ சதம்தி, இந்த உலகம் ஒரு நாளைக்கு முடிஞ்சு வைத்திடும், இது முடிஞ்சிடும், இது கழிஞ்சிடும் என்பதை விளங்கினார். இது நிரந்தரம் இல்ல, வலா குலூத் லி அஹத், யாருக்கும் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. ஃபலிமாதல் ஃபஹர், அப்ப ஏன் பெருமை, ஏன் பெருமை? நிரந்தரம் இல்லாத உலகத்தில் எங்களுக்கு தாவ காலைக்கு கிடைக்கப்பட்டிருக்க இந்த ஸ்டேட்டஸ்களை வச்சு, அரசாட்சியை வச்சு பெருமை. இன்றைக்கு பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடியவன், நான் ஏன் இந்த தலைப்படுத்தண்டா, நிறைய நானும் கேட்குறேன் மக்கள் அந்த பெருமை இருக்குது. பேசுறது எங்களை பற்றி தெரியுமா, நாங்கள் எல்லாம் நஜீஸுக்குள்ளுக்கும் தான் நிற்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பு, தண்ட வாயாலே தான் சொல்கிற, நாங்கள் நஜீஸுக்குள்ளுக்கு தான் நிற்கிறோம் அப்படின்னா நீ நரகத்தில் தான் நிற்கிறாய். அல்லாஹ் பாதுகாக்கணும். குல்லுக்கும் லி ஆதம் வ ஆதம் மினத் துராப், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க வாப்பா? எல்லாரும் ஆதம் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வலுஸலாம் வ அத்தமு தஸ்லீம், அவரிடத்தில் வந்த. வ ஆதம் மினத் துராப், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து வந்தாங்க? மண்ணிலிருந்து வந்தாங்க. மின்ஹா ஹலக்னாக்கும் வ ஃபீஹா நுஈதுக்கும் வ மின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் நுக்ரா. எனவே அன்புக்குரியவர்களே, பெருமை அறிமுகம் செய்கிறதுக்கு ஏண்ட வாப்பா இவருன்னு செல்லேலும், ஏண்ட குடும்பம் இதுன்னு செல்லேலும், ஆனால் பயம் காட்டுறதுக்கு, எச்சரிக்கை செய்கிறதுக்கு, பெருமை பாராட்டுறதுக்கு ஏண்ட குடும்பத்தை தெரியுமா, ஏண்ட வாப்பா யாருன்னு தெரியுமா, பெருமை ஃபஹ்ரில் செல்றாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதிட முடிவு தான் இது. அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் தௌபாவை நசீபாக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை நிறைய பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யலாம். அவருடைய அந்தஸ்தை இப்படியெல்லாம் செய்வது. பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். ஒரு அணுவளவு ஹதீஸில் வந்து இருக்குது, பெருமை கிபுர் இருக்குதுண்டா, மிஸ்கால தர்ரா, ஒரு அணுப்பிரமாணம் பெருமை வந்துட்டா சொர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். தௌபா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் நசீபாக்கணும். பெருமை வந்துட்டா சொர்க்கம், அது பெருமை. ரிதாயி அல் கிபுரு ரிதாயி, பெருமை என்னுடைய மேலான ஆடை. அல்லாஹ் சுப்ஹானஹு, அல்லாஹ்க்கு சொந்தமானது. ஏன்னா அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாள்ல சொல்வான், லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார்,
குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் து'த்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் ஃபத்தகுல்லாஹ் யர்ஹமுகுமுல்லாஹ். யார் எவ்வளோ உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆடம்பரமான ஆட்சி செஞ்சாலும் எல்லாம் மாண்டு வைத்திரும். அல்லாஹ் சொல்லுவான், எல்லாத்துக்கும் அரசன் நான் தான் அரசாட்சியை கொடுக்கிறேன், அரசாட்சியை பறிக்கிறது நான், கண்ணியத்தை கொடுக்கிறது நான், கண்ணியத்தை பறிக்கிறது நான். ஏண்ட கையில் தான் நம்பிக்கை. நாளைக்கு மறுமை நாளில் கியாமத்து யத்வி ஸமா பியமீனி, வலது கையில் ஜில் போல வச்சு கொள்கிற மாதிரி உலகத்தை அப்படியே வானத்தை சுருட்டி எடுப்பான். அல்லாஹ் ஹதீஸில் தெளிவாக எழுதப்பட்டு வானத்தை சுருட்டி கையில் வச்சு காட்டுவான். இவன் தான் பெருமைக்குரியவன், நாங்க யாரும் பெருமைக்குரியவர்கள் அல்ல, இந்த ஃபக்ருக்கு சொந்தக்காரன் அவன் தான். அல்லாஹ் சொல்லுவான், இன்றைய நாள் நாளை மறுமை நாள் இந்த அரசாட்சி யாருக்கு சொந்தம்? குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான், இதுக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு பூச்சி புழு கூட இருக்காது. எல்லாம் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃதல் ஸலவாத்து தஸ்லீம், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிமுஸ்ஸலாம் தொடக்கம் எல்லாம் மாண்டு போய் எல்லாரும் மௌத்தாக்கிடுவாங்க. எல்லாருக்கும் மௌத் இருக்கு. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத், எல்லாரையும் மௌத்தாக்கிட்டு அல்லாஹ் செல்வான் இந்த வார்த்தை, லிமனில் முல்குல் யௌம், யாருக்கு அரசாட்சி சொந்தம்? இப்ப எங்க அரசர்கள்? யாருமே ஈக்க மாட்டாங்க அல்லாஹ்க்கு பதில் சொல்றதுக்கு. அல்லாஹ்வே பதில் சொல்லுவான். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் அவனுக்கு தான் சொந்தம். எனவே அல்லாஹ்வை நாங்கள் அஞ்சு கொள்வோம், எல்லா இடத்திலையும் அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அல்லாஹ் எங்களோட இரக்கமாக நடந்து கொள்வான். அல்லாஹ் யாருக்கு கண்ணியம் கொடுக்குறான், யாருக்கு உண்மையான பெருமை இருக்குதுண்டா, இன் அக்ரமக்கும் இந்த அல்லாஹ், அல்லா இடத்துல சங்கையான, நாங்கள் சொல்கிற சங்கை அல்ல, அல்லா இடத்துல சங்கையானவர்கள் யாருண்டா அச்கா, தக்குவால ஆக உயர்ந்த அந்தஸ்தில் யார் இருக்கிறாங்கோ அவங்க தான் உண்மையில அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர். எனவே உண்மையாக நான் ஏன் ஸ்டேட்டஸை தக்குவால உயர்ந்த அந்தஸ்துக்கு ஆக்கி அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவனாக பெருமைக்குரியவனாக எங்களை ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆக்கணும். வல்லல்லாஹ் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகள் அனைத்தையும் சீராக்குவானாக. கஷ்டங்கள் நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்கள் அகற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தருடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்துடு ரஹ்மானே. ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் மூஷலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றியா அல்லாஹ். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்களுடைய கபூலியத்தை தந்துடுயா அல்லாஹ். எங்களை ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் நீக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை எல்லாரையும் கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களோட கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ். எங்களை பொருளாதாரத்தை அந்த வளமானதாக ஆக்கிறியா அல்லாஹ். இன்னும் அஞ்சு நடக்கக்கூடிய ஆக்கிறியா அல்லாஹ். பெருமையை விட்டு எங்களை பாதுகாத்துடு ரஹ்மானே. அதனால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் கேட்குறோமோ, நல்ல உபதேசமாக கேட்குறோமோ, வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கி தந்திரியா அல்லாஹ். சாலிஹானவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். எங்களை புள்ளகளை சாலிஹானவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களை குழந்தை குட்டிகளை சாலிஹானவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதனை வெற்றியை கொடுத்துறியா அல்லாஹ். உண்மையான வெற்றி அவர்களுக்கு கொடுத்துடு ரஹ்மானே. முழு உலகத்துக்கும் அதனை காட்டிடு ரஹ்மானே. யார் எங்களது வாக்களுக்கு பூஷணிக்கு ரஹ்மானே. எங்களோட ஒவ்வொருத்தர் உள்ளத்திலே மூசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்துடு ரஹ்மானே. உண்ட அளப்பெரும் கிருபையும் பொருட்டான துவா கபூஷணிக்கு ரஹ்மானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாக்களில் பங்குள்ளவர்களாக்கிறியா அல்லாஹ். எதை விட்டு பாதுகாப்பு தேடினா பாதுகாத்துட்டு ரஹ்மானே. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.